நகரத்தில் பிறந்து வளர்ந்த ஆனந்திக்கு கோடை விடுமுறை என்ற சொல்லே கலவையான உணர்வுகளை தரும். பள்ளி இல்லாத நாட்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த விடுமுறை தாத்தா பாட்டி வாழும் கிராமத்தில்தான் கழிக்க வேண்டும் என்றால் அவளுக்குள் ஓர் அசௌகரியம் எழும். உயரமான கட்டடங்கள், வேகமாக ஓடும் வாகனங்கள், திரைகள் நிறைந்த வாழ்க்கைக்கு பழகிய அவளுக்கு கிராமம் என்றால் அமைதியல்ல, வெறுமை என்றுதான் தோன்றியது. முதல் நாளே அவள் கவனித்தது, கிராமத்தில் நேரம் மெதுவாக நகர்ந்தது. அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பே கோழியின் கூச்சல், குளிர்ந்த காற்று, தூரத்தில் கேட்கும் கோவில் மணி சத்தம், இவை அனைத்தும் நகரத்தில் கேட்ட அலாரம் சத்தத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தன. பாட்டி விறகு சுளையில் சமைக்கும்போது வரும் வாசனை, வீட்டின் முற்றத்தில் சிதறும் மாட்டு மண் வாசனை கூட அவளுக்கு புதிதாகவும் வித்தியாசமாகவும் தோன்றியது. நாட்கள் செல்லச் செல்ல கிராமத்தின் அமைதி ஆனந்தியை ஈர்த்தது. ஒரு மாலை வேளையில் ஊர் எல்லையில் உள்ள காய்ந்து போன ஏரியின் அருகே அவள் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது தரையில் ஏதோ ஒரு உலோகப் பொருள் மின்னியது. குனிந்து பார்த்தபோது அது ஒரு பழங்காலத்து செப்பு வளையம் போல தெரிந்தது. ஆர்வத்துடன் அவள் மணலை விளக்க அங்கே ஒரு கல்லால் ஆன படிக்கட்டு தென்பட்டது. தாத்தாவிடம் இதை சொன்னபோது அவர் திடுக்கிட்டார். அது அமுதலிங்கேஸ்வரர் கோயில் பாப்பா, 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பெரிய மணல் புயல்ல அது பூமிக்குள்ள புதைஞ்சு போச்சுன்னு எங்க பாட்டன் சொல்ல கேட்டிருக்கேன் என்றார். ஊர் மக்கள் திரண்டு வந்து அந்த இடத்தை தோண்டினர். ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிறிய வேலைகளையும் பெரும் விழாவாக மாற்றினர். யாரும் தனியாக இல்லை. ஒருவரின் சிரமம் அனைவரின் சிரமமாக மாறியது. குளத்தை சுத்தம் செய்யும்போது மூத்தவர்கள் சொல்லும் பழைய நினைவுகள் அந்த இடம் எவ்வளவு உயிரோட்டமாக இருந்தது என்பதை வெளிப்படுத்தின. ஆனந்தி அந்த செயல்களில் பங்கேற்றபோது உழைப்பின் சுவையும் ஒற்றுமையின் வலிமையும் அவளுக்கு புரிந்தது. மணலுக்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான பாதாள கோயில் வெளிப்பட்டது. அந்த கோயிலின் உள்ளே சென்ற ஆனந்திக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. கோயிலின் கருவறைக்கு கீழே ஒரு சிறிய நீரூற்று கசிந்து கொண்டிருந்தது. அந்த தண்ணீர் படிகம் போல தெளிவாக இருந்தது. ஊர் பெரியவர் ஒருவர், இது சாதாரண தண்ணியில்ல, சித்தர்கள் மூலிகைகளை கலந்து உருவாக்கிய சஞ்சீவி தீர்த்தம் என்றார். பரிசோதனைக்காக அந்த தண்ணீரை ஊரில் நோய்வாய்ப்பட்டிருந்த சிலருக்கு கொடுத்தனர். என்ன ஆச்சரியம்! பல ஆண்டுகளாக மூட்டு வலியால் அவதிப்பட்ட பாட்டி நிமிர்ந்து நடந்தார். தீராத காய்ச்சலில் இருந்த சிறுவன் அடுத்த சில மணி நேரங்களிலேயே விளையாடத் தொடங்கினான். அந்த பாதாள கோயில் நீர் எப்பேற்பட்ட நோயையும் குணப்படுத்தும் ஒரு மகா மருந்தாக இருப்பதை ஆனந்தி கண்டறிந்தாள். நகரத்து மருத்துவமனைகளில் கிடைக்காத குணம் மண்ணுக்கு அடியில் புதைந்திருந்த அந்த புனித நீரால் கிடைத்தது. ஆனந்திக்கு இப்போது புரிந்தது, கிராமம் என்பது வெறும் வசிப்பிடம் மட்டுமல்ல, அது புதைந்து கிடக்கும் பொக்கிஷங்களின் சுரங்கம். அந்த விடுமுறை அவளுக்கு ஒரு கண்டுபிடிப்பாளராகவும் பாரம்பரியத்தின் பாதுகாவலராகவும் ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தது. அந்த கிராமம், அந்த கோடை, அந்த அனுபவம், இவை அனைத்தும் ஆனந்தியின் வாழ்நாள் முழுவதும் அவளை வழிநடத்தும் ஒரு அமைதியான பாடமாக மாறின. கிராம வாழ்க்கை அவளுக்கு கொடுத்தது ஒரு விடுமுறையல்ல, ஒரு பார்வை மாற்றம். அதுவே அதன் உண்மையான அழகு.